அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான தலைப்பை பத்தி ஆழமா பேச போறோம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், அதாவது இடிஎஃப்கள். குறிப்பா நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்து, அதாவது ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் யோசிக்கிறவரா இருந்தா, இடிஎஃப் உங்களுக்கு எப்படி ஒரு சரியான தேர்வா இருக்கும்னு பார்க்க போறோம். எங்களோட இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவை கொடுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு சின்ன அறிவிப்பு, நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் சேவைகளை வழங்குறோம். இதுல ஆர்வம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இடிஎஃப்கள் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது ஏன் ஒரு பாதுகாப்பான முதலீட்டாளருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்றாங்க? இதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? கண்டிப்பா. நீங்க கேட்டது ஒரு மிக சரியான கேள்வி. அதாவது, எனக்கு வளர்ச்சியும் வேணும், ஆனா ரிஸ்க்கும் கம்மியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ETF ஒரு அருமையான தீர்வு. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கு முதல் காரணம் இன்ஸ்டன்ட் டைவர்சிஃபிகேஷன், அதாவது உடனடி பரவலாக்கம். இந்த டைவர்சிஃபிகேஷன்ங்கிற வார்த்தையை மியூச்சுவல் ஃபண்ட்லயும் சொல்றாங்களே, அப்போ இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? நல்ல பாயிண்ட். இப்போ நீங்க ஒரு தனி ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய பேங்கோட ஸ்டாக். உங்க மொத்த பணமும் அந்த ஒரு கம்பெனியை நம்பிதான் இருக்கு. அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க முதலீடு பெரிய அடி வாங்கும், சரிதானே? ஆமா ஆமா. ஆனா நீங்க ஒரே ஒரு நிஃப்டி 50 ETF யூனிட் வாங்கினா போதும், நீங்க மறைமுகமா இந்தியாவில் இருக்கிற 50 பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சிடுறீங்க. ரிலையன்ஸ், TCS, HDFC இப்படி. ஓகே, அப்போ ஒரே கல்லுல 50 மாங்கா மாதிரி. அதேதான். இதுதான் அந்த இன்ஸ்டன்ட்ங்கிற வார்த்தையோட அர்த்தம். ஒரு கம்பெனி சரியா போகலேனாலும் மத்த 49 கம்பெனிகள் உங்க போர்ட்ஃபோலியோவை காப்பாத்த வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் தானே குறைஞ்சிடுது. சரி, அடுத்ததா செலவு. லோ காஸ்ட் ஒரு பெரிய நன்மைன்னு சொல்றாங்களே, அது உண்மையிலேயே அவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது ஒரு சதவீத வித்தியாசம்னு நினைக்காதீங்க. இது பல லட்சம் ரூபாய் வித்தியாசம். நான் ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய முதலீடு செய்றீங்க. ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது நிர்வாக கட்டணம், சராசரியா 1.5% இருக்கும். ஆனா ஒரு ETF ஓட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வெறும் 0.1% இல்ல 0.05% கூட இருக்கும். இந்த சுமார் 1.4% வித்தியாசம் இருக்குல்ல, 20 வருஷத்துல இது உங்க இறுதி கையிருப்புல சுமார் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இது நீங்க ஃபண்ட் மேனேஜருக்கு கொடுக்காம உங்க பாக்கெட்லயே மிச்சமாகிற பணம். அதனாலதான் லோ காஸ்ட் ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்றோம். இதுவே ஒரு பெரிய கண் திறப்பு தான். சரி, அடுத்தது வெளிப்படைத்தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்சி. நம்ம பணம் எங்க இருக்குன்னு தினமும் பார்க்க முடியும்னு சொல்றீங்க, அது எப்படி? இது ரொம்ப சிம்பிள். மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்க போர்ட்ஃபோலியோ விவரங்கள் மாசத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். ஆமா. ஆனா ETFகள்ல இன்னைக்கு உங்க ETF எந்தெந்த பங்குகள்ல எவ்வளவு சதவீதத்துல முதலீடு செஞ்சிருக்குங்கிற முழு பட்டியலையும் நீங்க தினமும் பார்க்கலாம். உங்க பணம் எங்க இருக்குங்கிறதுல 100% டிரான்ஸ்பரன்சி. அப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் திடீர்னு ஒரு தப்பான பங்குல முதலீடு பண்ணிடுவாரோங்கிற பயம் தேவையில்ல. துளியும் தேவையில்ல, எல்லாம் உங்க கண் முன்னாடி இருக்கும். அது சரிதான். ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம். ETFகளை ஒரு ஸ்டாக் மாதிரி எப்ப வேணும்னாலும் வாங்கலாம், விற்கலாம்னு சொல்றீங்க. இதுக்கு பேரு லிக்விடிட்டி இல்லையா? ஆமா. இது ஒரு வகையில ஆபத்து இல்லையா? சந்தை கொஞ்சம் சரிஞ்சா மக்கள் பயத்துல உடனே வித்துட்டு வெளியே வந்துருவாங்களே. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதிகப்படியான லிக்விடிட்டி சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க தூண்டும். அது உண்மைதான். அப்புறம் ஆனா ஒரு ஒழுக்கமான நீண்டகால முதலீட்டாளருக்கு இது ஒரு பெரிய வரம். ஒரு அவசர தேவைக்கு பணம் வேணும்னா நீங்க மார்க்கெட் நேரத்துல உடனே வித்து பணமாக்க முடியும். நாள் கடைசி வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். ஓகே, அப்போ இது ஒரு கருவிதான், நாம தான் சரியா பயன்படுத்தணும். கரெக்ட். ஒழுக்கமான முதலீட்டாளருக்கு லிக்விடிட்டி ஒரு நண்பன். அப்போ குறைந்த செலவு, டைவர்சிஃபிகேஷன், டிரான்ஸ்பரன்சி, இது எல்லாமே ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு தேவையான விஷயங்கள். ஆமா. ஆனா நான் ஒரு ETF வாங்கணும்னு முடிவு பண்ணா எனக்கு முன்னாடி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும்? நிஃப்டி 50 மாதிரி 1-2 தான் இருக்கா, இல்ல இது ஒரு பெரிய உலகமா? இது உண்மையிலே ஒரு பெரிய உலகம். அதை நம்ம 2 முக்கிய வழிகள்ல பிரிக்கலாம். ஒன்னு ஆசெட் கிளாஸ், அதாவது சொத்து வகை அடிப்படையில. சரி. இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜி, அதாவது வியூகத்தின் அடிப்படையில. ஓகே, முதல்ல ஆசெட் கிளாஸ் பத்தி சொல்லுங்க. ஆசெட் கிளாஸ்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஈக்விட்டி ETFகள். இது நிஃப்டி, சென்செக்ஸ் போன்ற குறியீடுகளை பின்பற்றும். அடுத்தது டெட் ETFகள். இது அரசாங்க பத்திரங்கள், கார்ப்பரேட் பாண்டுகள்ல முதலீடு செய்யும். இதுல ரிஸ்க் கம்மியா இருக்குமா? ஆமா, ஈக்விட்டியை விட இதுல ரிஸ்க் ரொம்ப குறைவு. மூணாவது கோல்டு ETFகள். பிசிக்கலா தங்கம் வாங்காமலேயே தங்கத்துல முதலீடு செய்ய இது ஒரு எளிய வழி. சர்வதேச ETFகளும் இருக்கா? ஆமா. இது மூலமா நம்ம இந்தியால இருந்தபடியே அமெரிக்காவோட நாஸ்டாக் 100ல முதலீடு செஞ்சு ஆப்பிள், கூகுள் போன்ற கம்பெனிகளோட வளர்ச்சியிலையும் பங்கெடுக்கலாம். வாவ், இது நல்லா இருக்கே. சரி, வியூகம், அதாவது ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில எப்படி பிரிக்கிறாங்க? இதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆமா, இதை தெளிவுபடுத்திக்கிறது அவசியம். ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில முதல்ல வர்றது இண்டெக்ஸ் ETFகள். இது ரொம்ப சிம்பிள். நிஃப்டி 50ல என்ன பங்குகள் இருக்கோ அதை அப்படியே வாங்கி வச்சுக்கும். சரி. ரெண்டாவது செக்டோரல் ETFகள். இது ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் கவனம் செலுத்தும். உதாரணத்துக்கு பேங்கிங் ETF, IT ETF இப்படி. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு கேள்வி. நம்ம ETF தேர்ந்தெடுக்கிறதே
எந்த பங்க வாங்கணும்னு யோசிக்கிற வேலைய தவிர்க்கத்தானே. ஆமா, அதுக்காக தான். ஆனா இப்போ எந்த துறை நல்லா போகும்னு நாம கணிக்க வேண்டியிருக்கு. இதுவும் ஒரு வகையில ஆக்டிவ் இன்வெஸ்டிங் மாதிரி ஆகிடாதா? மிக சரியான கேள்வி. இதுதான் பலரும் செய்யற தவறு. செக்டோரல் இடிஎஃப்கள் குறுகிய கால யோகங்களுக்கு இல்ல. அடுத்த 10-15 வருஷத்துக்கு இந்தியாவோட வளர்ச்சிக்கு எந்த துறை முதுகெலும்பா இருக்கும்னு நீங்க நம்பினா மட்டும் அதுல முதலீடு செய்யணும். ஓகே, லாங் டேர்ம் பார்வை வேணும். ஆமா. அடுத்தது தீமேட்டிக் இடிஎஃப்கள். இது ஒரு குறிப்பிட்ட தீம் அடிப்படையில முதலீடு செய்யும். உதாரணத்துக்கு கன்சம்ஷன் தீம் இடிஎஃப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீம் இடிஎஃப், இப்படி. இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஒரு தீம் ரொம்ப பிரபலமா இருக்கும்போது அந்த இடிஎஃப் எல்லாரும் உச்ச விலையில வாங்குவாங்க. அப்புறம் அந்த ட்ரெண்ட் மாறும்போது முதலீடு தேக்கமடைஞ்சிரும். இதுல ரொம்ப கவனம் தேவை. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. சரி, கடைசியா ஸ்மார்ட் பீட்டா இடிஎஃப்கள். பேர் வித்தியாசமா இருக்கே, இது என்ன பண்ணும்? ஸ்மார்ட் பீட்டா பாசிவ் இன்வெஸ்டிங்குக்கும் ஆக்டிவ் இன்வெஸ்டிங்குக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி. இது ஒரு இண்டெக்ஸ் அப்படியே காப்பி பண்ணாம சில விதிகளை பயன்படுத்தி பங்குகளை தேர்ந்தெடுக்கும். என்ன மாதிரி விதிகள்? உதாரணத்துக்கு லோ வாலட்டிலிட்டி இடிஎஃப் குறைவான ஏற்ற இறக்கங்களை கொண்ட பங்குகளை மட்டும் தேர்ந்தெடுக்கும். குவாலிட்டி இடிஎஃப் தரமான நிறுவனங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கும். ஓகே, இப்போ இடிஎஃப்களோட வகைகள் பத்தி ஒரு முழுமையான சித்திரம் கிடைச்சிருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இதையெல்லாம் வச்சு என்னை போன்ற ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறது? இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. நாம ஒரு கோர் சேட்டலைட் அணுகுமுறையை பயன்படுத்தலாம். கோர் சேட்டலைட் அது என்ன? உங்க போர்ட்ஃபோலியோவை ஒரு கிரக மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நடுவுல இருக்கிற பெரிய நிலையான பகுதி தான் கோர். அதை சுற்றி வர சின்ன சின்ன துணைக்கோள்கள் தான் சேட்டலைட். கேக்க நல்லா இருக்கு. கோர்ல என்ன இருக்கணும்? உங்க மொத்த முதலீட்டுல சுமார் 60 முதல் 70% கோர் பகுதியில முதலீடு செய்யணும். இதுக்கு சிறந்த தேர்வு நிஃப்டி 50 ETF மற்றும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF. ஏன் இந்த ரெண்டும்? ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற டாப் 100 நிறுவனங்களை குறிக்குது. நீங்க இதுல முதலீடு செய்யும் போது ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சியிலையும் முதலீடு செய்றீங்க. இதுதான் உங்க போர்ட்ஃபோலியோவோட அஸ்திவாரம். சரி, 70% பணம் இந்த அஸ்திவாரத்துக்கு போயிடுச்சு. மீதமுள்ள 30% சேட்டலைட்களை என்ன பண்றது? அந்த மீதமுள்ள 30-40% நாம பிரிக்கலாம். ஒரு 15 முதல் 20% உங்களுக்கு நீண்டகால நம்பிக்கை இருக்கிற ஒரு செக்டோரல் இடிஎஃப்ல முதலீடு செய்யலாம். உதாரணத்துக்கு பேங்கிங் இடிஎஃப் அல்லது ஐடி இடிஎஃப். இது கொஞ்சம் கூடுதல் வளர்ச்சிக்கு இல்லையா? ஆமா, இது உங்க போர்ட்ஃபோலியோவுக்கு கோரை விட கொஞ்சம் கூடுதல் வளர்ச்சி வேகத்தை கொடுக்க முயற்சிக்கும். ஓகே, இப்போ மிச்சம் 10-15% இருக்கு. அடுத்த சேட்டலைட் என்ன? அடுத்த 10 முதல் 15% உங்க போர்ட்ஃபோலியோவோட பாதுகாவலன். அதுதான் கோல்ட் இடிஎஃப். பங்குச்சந்தை சரிவை சந்திக்கும் பொழுது தங்கத்தோட விலை ஏறும். இது ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி. உங்க போர்ட்ஃபோலியோ பெரிய சரிவை சந்திக்காம இந்த கோல்ட் இடிஎஃப் பாத்துக்கும். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ கடைசி 5-10%? அந்த கடைசி 5 முதல் 10% டெட் இடிஎஃப்ல முதலீடு செய்யலாம். இதுல ரிஸ்க் மிக மிக குறைவு. இது உங்க மூலதனத்தை பாதுகாக்க உதவும். அப்போ 70% சந்தையோட சேர்ந்து பாதுகாப்பா வளருது. மீதமுள்ள பகுதியில கொஞ்சம் கூடுதல் வளர்ச்சிக்கு முயற்சி. சந்தை சரிவிலிருந்து பாதுகாப்பு, மூலதன பாதுகாப்பு. இது ஒரு முழுமையான அணுகுமுறை மாதிரி தெரியுது. ஆமா, இந்த அணுகுமுறை உங்களுக்கு மன அமைதியையும் கொடுக்கும், நீண்டகால வளர்ச்சியையும் கொடுக்கும். அருமை. அப்போ இந்த கலந்துரையாடல சுருக்கமா பார்த்தா, இடிஎஃப்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு குறைந்த செலவுல அதிக வெளிப்படைத்தன்மையோட சந்தையில முதலீடு செய்ய ஒரு சிறந்த கருவியா இருக்கு. ஆனா நாம பார்த்த இந்த சதவீதங்கள் ஒரு பொதுவான வழிகாட்டி தான். உங்க வயது, நிதி இலக்குகள் மாறும்போது இந்த கோர் சேட்டலைட் சதவீதங்களை நீங்க எப்படி மாற்றி அமைப்பீங்க? இளமையா இருக்கும்போது சேட்டலைட்ல கொண்டு அதிகமாகவும், வயதாகும்போது கோர் பகுதியில் அதிகமாகவும் முதலீடு செய்யலாமா? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த தலைப்பை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து எந்த முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த காணொளி முழுக்க முழுக்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே.